ஆந்திர மாநிலம் அன்னமய்யா மாவட்டத்தில் 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட கொடூரம் அரங்கேறியுள்ளது. குலவர்தன் என்பவர் 7 வயது சிறுமியை பொய் சொல்லி வீட்டிற்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பின்னர் சிறுமியின் கழுத்தை நெரித்து கொலை செய்து உடலை வீட்டில் இருந்த தண்ணீர் ட்ரம்குள் வீசிவிட்டு குலவர்தன் தப்பியோடி இருக்கிறார். சிறுமியை காணாமல் தேடிய பெற்றோர் குலவர்தன் அழைத்துச் சென்றதை அறிந்து வீட்டில் சென்று பார்த்தபோது சிறுமி சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து உள்ளனர். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜான்சன். ஜான்சன், வணக்கம். இது பற்றிய முழு விவரங்கள். ஆந்திர மாநிலம் அன்னமய்யா மாவட்டம் மதனப்பள்ளியில் உள்ள கட்லாப்பள்ளியைச் சேர்ந்த கைத்தொழில் தொழிலாளி கோபிநாத். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த குலவர்தன் கோபிநாத்தின் 7 வயது மகளை ஆசை வார்த்தை கூறி தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று அங்கு அந்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து பின்னர் அடித்து கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு உடலை வீட்டில் உள்ள தண்ணீர் ட்ரம்மில் வீசிவிட்டு சென்றுள்ளார். தங்கள் மகளை காணும் என கோபிநாத் மற்றும் குடும்பத்தினர் விசாரிக்கும் பொழுது குலவர்தன் சிறுமியை அழைத்து சென்றது தெரிய வந்தது. குலவர்தன் வீட்டில் சென்று பார்த்தபோது வீடு பூட்டி இருந்தது. ஆனால் யாரும் இல்லை என்று எனவே சிறுமியை தீவிரமாக தேடி வந்து பார்க்கும் பொழுது சிறுமியின் உடலை குலவர்தன் வீட்டில் உள்ள தண்ணீர் ட்ரம்மில் கிடந்தது தெரிய வந்தது. இது குறித்து மதனப்பள்ளி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விரைந்து வந்த மதனப்பள்ளி போலீசார் சிறுமியின் உடலை கைப்பற்றி மதனப்பள்ளியில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து குலவர்தனை தீவிரமாக தேடி வந்தனர். தகவல் அறிந்து அங்கு வந்த பொதுமக்கள் மற்றும் சிறுமியின் பெற்றோர்கள், உறவினர்கள் ஆகியோர் குலவர்தனை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என தீவிரமாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால அந்த பகுதியில சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக கடுமையாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. குலவர்தன் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் போலீசார் உறுதியளித்ததின் பேரில் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் கலைந்து சென்றனர். இந்த நிலையில குலவர்தன் அதே பகுதியில் உள்ள ஏரியில் சடலமாக மிதப்பது போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. விரைந்து வந்த போலீசார் குலவர்தன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மதனப்பள்ளியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜான்சன்.